எதுக்காகவும் கவலைப்படாதம்மா. கண்டிப்பா நான் நான் உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு போக முடியும். சேரன் இருந்துட்டு நம்ம சந்தா கிட்ட, "நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கண்டிப்பா நான் உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுவேன்." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. எங்க மாமாவும் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அவரோட வேண்டுதலுக்காக தான் நாங்க இப்ப ராமேஸ்வரமே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு சீக்கிரமா சரியாயிடுச்சுன்னா ராமேஸ்வரம் வர்றதா அவங்க எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் இப்ப நாங்க ராமேஸ்வரமே வந்திருக்கோம். நாங்க வந்த விஷயம் என் அண்ணாவுக்கு கூட தெரியாது. தயவு செஞ்சு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அன்றைக்கி வீட்டில் இருந்து உங்களை சமாதானம் பண்ணி அனுப்புறதுக்காக தான் அவங்க அப்படி ஒன்று நீங்கள் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னாங்க. மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அவங்களுக்கு துளி கூட விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சந்தா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னா அது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாங்க அது எல்லாமே பொய் தான். அதுக்கப்புறம் அவங்களோட பேச்சு வார்த்தைகள் எல்லாமே மாறி போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சேரன் இருந்துட்டு இவங்க பேசாமல் நம்ம இப்படியே போயிடலாம்னு கூட தோணுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேண்டாம் சந்தா, அவசரப்பட்டு நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் எல்லாமே தப்பாக போய் முடிஞ்சிடும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க, நான் வீட்டை விட்டு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் தேடுவாங்க, ரொம்ப நேரம் பேச முடியாது, எனக்காக அவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ உங்களை பார்க்குறதுக்காகவே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.